ஊடான் மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஒரு கடாயில வந்து 4லருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்லாருக்கும், ஃப்ளேவர் குடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோனே, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோனே, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு 4லருந்து 5 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பில. இந்த ஸ்டேஜ்லயே நம்ம கருவேப்பிலைய சேர்த்துரலாம். நல்லா வந்து வதக்கி விடணும் இத. நல்லா நமக்கு வந்து வதங்கி வரணும் வெங்காயம். இப்ப நமக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளிய நம்ம இதுல சேர்த்துக்கலாம். தக்காளிய சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுருவோம். தக்காளியும், வெங்காயமும் ஈஸியா வதங்குறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் இப்ப சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நம்ம கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துப்போம். இப்ப இந்த வெங்காயம், தக்காளி நல்லா ஒண்ணோட ஒண்ணு வதங்கி வரணும். இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு 4லருந்து 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ, நீங்க வந்து அதுக்கேத்தா மாரி காரத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு குழம்பு வைக்கிறேன். அதனால நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு எலுமிச்சம் சைஸ் புளிய வந்து நல்லா கரைச்சு வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த புளிய வந்து இப்ப நம்ம இதுல சேர்த்துரலாம். இது நல்லா எண்ணெயோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம மசாலா. இப்ப புளி தண்ணிய நம்ம இதுல சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருவோம். இப்ப புளி தண்ணி சேர்த்தாச்சு. இத வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. குழம்பு இந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்கா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னுமே திக் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 5 டூ 7 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்ப எடுத்து பார்த்தோம்னா, கொஞ்சம் தண்ணியா இருக்கா மாரி இருக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட போறேன். நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து அதுக்கப்புறம் மீன ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, குழம்பு நல்லாவே கொதிச்சிருக்கு. இதுல வந்து நான் மீன சேர்த்துடுறேன் இப்போ. நான் வந்து 1/2 கேஜி ஊடான் மீன் தான் இன்னைக்கு வாங்கியிருந்தேன். ஸோ அத வந்து நம்ப குழம்போட சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கலரக்கூடாது மீன் குழம்ப. ஸோ அப்படியே இருக்கட்டும். மீன் சேர்த்தபடியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லாவே வந்து மீன் குக் ஆயிடும். இதுல நான் ஒரு பச்சை மிளகாவுமே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரத்துக்கு நல்லாருக்கும் கடைசியா சேர்க்கும்போது. இப்ப நல்லா கொதி வந்திருக்கு. ஸோ மீனும் நமக்கு புடாம நல்லாருக்கும். இப்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு, நம்ம சாதத்தோட கலந்து சாப்பிடலாம். ஸோ லாஸ்ட்டா வந்து நம்ப கொஞ்சம் நல்லெண்ணெயும், ஒரு சின்ன வெல்லமும் வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த புளிப்புக்கும், காரத்துக்கும் ஸ்வீட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க.